ஸ்பீடா போடா. வேகமா போய் பேர் சொல்றேன்ல. ஏய் இந்த மோடி தானே போவான், இதுக்கு மேல போவாது. அதுக்கே என்னமோ அடிக்குது, தானா நிக்குது வண்டி. நாச்சி தாத்தா இத வச்சல மூக்கல இன்ஜினியர் அந்த வண்டிக்கே பிடிக்கல. ஆமா ஐயா, இந்த கிழவன் கால்ல இருந்து அப்படிதான் பண்றாயா. என்ன குறை சொல்லுங்க, இறங்கி தள்ளுங்க, ரெண்டு பேரும் போலாம். இவரு பெரிய மைனர், இவரு உட்காந்து பாரு, நாங்க தள்ளலாம். தள்ளாயா தள்ளுங்க, பிரியாணி சாப்பிடணும்ல. தள்ளுன்னு உயிர் எடுக்கிற இவ்வளவு பெரிய மோடி எப்படியா தள்ளுறது? அப்படி சொல்லாயா தாத்தா, எதுல தானே இது மக்கள் செட்டு, நீ தள்ளிட்டு வந்து விடு. வாயா நம்ம கடையில உட்காருவோம். மரியாதை தள்ளின்னு வாயா. ஏய் நான் அப்போ உங்க அப்பனை புல்லட்டு காட்டேன், அது வரைக்கும் இந்த வண்டி போதும் அப்படின்னு உங்க அப்பா எடுத்து கொடுத்தான். இந்த நடுவேல் நின்று போச்சு, நான் என்ன பண்றது? மோர் கட்டிக்கு புல்லட்டா இந்த கூட்டி ஓடுறதுக்கு என்னால முடியல. ஃபங்க்ஷனுக்கு போனா பிரியாணி கிடைக்கணும்னு பார்த்தா அது நடுவேல கோலம் வந்து என்னதான் பண்றது தெரியல. பேபி என்னப்பா பண்ணிக்கிறா? கைட்டிங்கிறேன் நெக்கில பச்சை ஓனம் வந்துங்க, ஒரு போல்ட 1 hour கைட்டுனுக்குது, இதுல பேச்சு பச்சை எப்படியா? என்ன மட்டும் வந்தீங்க நோண்டிக்கிறியா? ஏ பேபி, ஒரு போல்ட 1 hour கைட்டுனுக்குற, அங்க பாரு பிரகாஷ் ஒரு பல்சர் வண்டியை ஃபுல்லா பிரிச்சுட்டு வேலை பார்த்துன்னுக்குறான், பாத்தியா? முதலாளி நான் தான் நேத்து பார்த்தேன், அவன் இன்னைக்கு பாக்குறான். நேத்து என்னத்தப்பா பார்த்த நீயா? நேத்து நான் பல்சர் வண்டி கைட்டிட்டு பாக்கல. ஆமாமாப்பா, நீ பார்த்தத நான் குத்தான் பார்த்தேன். ரோட்ல வர போற ஆயெல்லாம் பார்த்துருந்திய வண்டியை ரெடி பண்றேன்ட்டு, அதை நான் குத்தான் உத்து பார்த்தேன். வந்து ஒரு வாரம் ஆகல, ஓனர் கிட்ட என்ன போட்டு விடுகிற, நான் பண்ண தூங்க. எப்ப வரன்றது முக்கியம் இல்ல, எப்படி வேலை செய்யறது தான் முக்கியம். எப்படிப்பா வேலை செய்யறா கொஞ்சம் சொல்லு. முதலாளி வேலைய சொன்னா தெரியாது, கத்துக்கணும், முதலாளி ஆயிருக்கணும். அதை விட்டுட்டு கத்துக்காம வந்து சீட்ல உட்காந்தீங்க. ஏய் சைக்கிள் டயர் பஞ்சர் ஓட்டினீங்க, உன்னை கூப்பிட்டு வந்து மெக்கானிக் வேலையில விட்டோம்ல, இதுவும் சொல்லுவேன், இது வேலையை சொல்லுவிட. என்ன கேக்குறியா? அந்த கட்டையை எங்க போய்க்கிறான் தெரியுமா உனக்கு? ஓனரே கட்டி ஆயில் வாங்கினவர் போய்கிறான், அந்த ஆள் ஊடு கொத்திய, அந்த ஆள் சொல்றதெல்லாம் என்கிட்ட கேட்காத. ஓனரு கட்டையை ஆயில் வாங்கிட்டு வர போவ, அவன் ஆயில் ஊத்திக்கின்னு அந்த பிரகாசுக்கு ஆயில் வாங்கிட்டு வர போய்க்கிறான், அவன் வண்டிக்கு ஆயில் வாங்கிட்டு வர போய்க்கிறானா? தேவாங்க மூஞ்சி, உனக்கு 2 ஓனர் கிட்ட புளிங்குனுக்கிறா, குத்தி எடுத்து தலையில அடிக்க போற, பாத்துக்கிதுவானா? ஏய் பிரகாஷ், அடிக்கிறதா இருந்தா அவனை போய் வெளியே வச்சுக்கோ, இங்க அச்சன்னு வச்சுக்கோ, கேஸ் ஏமால தானே வரான். ஆமா, கேஸ் வந்தா கீசிடுவாரு, போலீஸ் வந்தா உச்சா போய்கிட்டே ஓடுவான், இவன் போய் பேசுறான் பாரு. ஐயோ ஓனர் வண்டி, ஓனர் வந்துக்கிறார் போல. வணக்கம் ஓனர். ஓனர் எங்கடா ஆயில் வாங்க போனியம்மா, ஆயில் பாட்டில காணா? அதே எப்படி இருக்கான்? ஆயில் வாங்கிட்டு வர சொல்லிட்டு பாட்டு வாங்கி வந்துக்கிறான் இவனுக்கு பிரகாசுக்கும். ஆமாண்டா, 12 மணிக்கு மேல நீ போகும்போதே நினைச்சேன் ஆயில் வாங்கறதுக்கு. எதா காட்டு ஓனர், அவன் பேச்சு நம்புறீங்களே, இங்க பாருங்க, என்ன நம்பினீங்களா? ஒரு வாரம் ஆகுது வேலைக்கு வந்து. ஏய் பேபி, ஆயில் தான் வாங்கி வந்துக்கிறான். தானே வாங்கி வருவான், இன்னைக்கு நான் கரெக்டா ஆயில் வாங்கி வந்துட்டான். ஓனர் ஆயில் கேண்டாது, அது உள்ள சரக்கு இருக்கு தெரியுமா? ஓனர் இது ஆயில் தான் ஓனர், இவன் பேச்சு கட்டினு எதாவது பேசி நிக்கிறீங்க. அதான் வண்டிக்கு ஊத்துவா இல்ல கீழே ஊத்துவா, சொல்லுங்க எப்படின்னு. ஆயில கீழே ஊத்துவா? ஏய் பேபி, உன் பேச்ச கேட்டுக்கு நான் அவனுங்கள சந்தேகப்பட்டேன். எப்பா நீ போய் ஊத்து போ. ஏன் சும்மா அனுப்புற, கொஞ்சம் ஊருக்கா கையில கொடுத்தாங்க. ஓனர் ஆயில் தான் ஊத்து போறேன், சந்தேகம் தான் பாருங்க. பேபி பேச்சு கேட்டு ஏதாவது பேசி நிக்கிறீங்க ஓனர், பாருங்க ஓனர். எப்போ பாரு யாரு மேல குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு. போய் அந்த போல்ட் நிறுத்த கைட்டு போ. கட்டியா ஏதோ ப்ராப்ளம், நேத்து ஒரு வண்டி வந்து அந்த வண்டி வேலையை முடிச்சிட்டியா? வேலை முடிச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கி கல்லால போட்டான். இப்ப வண்டி எதுனா வந்தாதான். சரி சரி சரி, போய் இருக்கிற வேற எதனா வேலை இருந்தா பாரு. நான் பிரகாஷ் கூட போய் ஆயில் பாக்குறேன். சரி சரி சரி. பணத்தை வாங்கி இந்த கல்லாவில போட்டானோ, ஒன் ஷாப் கல்லாவில போட்டானோ, இந்த ஓனருக்கு ஒண்ணும் தெரியல, மக்கு மாதிரி உக்காந்துக்கிறான் பாரு. வெண்டியும் அவளுமே மெக்கானிக் பண்ணிக்கோ, 2 பேரும் மாமனரோட தள்ளிட்ட வந்துடுறேன். என் துட்டு இப்படியேதான் செலவாகிக்குது. வாயா நம்ம இங்க உட்காந்துருப்போம். யாரா எங்க மெக்கானிக்ரா? அந்த மெக்கானிக் வண்டியில என்ன ப்ராப்ளம்? பேபே போய் அந்த நெட் போல்ட் முறுக்கு போ. ஏய் கட்டையா வந்து என்ன ப்ராப்ளம் பாரு வா ஓடியா. அசிங்கப்பட்டது இந்த ஓனருக்கு வேலையாகி போச்சு. கீ வாங்கி வர சொல்லுங்க, அப்ப எச்ச துப்பி குத்துறேன். சொல்லுண்ணா என்ன ப்ராப்ளம்? அப்பா நிப்பா வண்டியை பாக்குறது ரொம்ப ஓல்டு வண்டி போல் தெரியுது. தெலுங்கானா போறதெல்லாம் மெக்கானிக் அடி தூக்கிட்டு வந்துடுறீங்க. செக் பண்ணி சொல்றாரு.
ஏம்பா அவன் மெக்கானிக்கே கிடையாது, நான் தான் சூப்பர் மெக்கானிக்கு. எல்லா போல்டு நெட்லாம் அவன் தான் கைலாங்காட்டிக்கு போடுவான். அதனாலதான் அந்த வண்டியை கைலாங்காட்டில போடுன்றான். இதெல்லாம் ஒரு வண்டி, இதை வேற எத்தாந்து நம்ம கிட்ட மெக்கானிக். ஹேய் பேபி, வண்டி தொட முத. என்னது, நான் வண்டி தோடிக்கணுமா? நான் தான் இங்க மூத்த மெக்கானிக்கு, செஞ்சுக்கோ. அப்பா மூத்த மெக்கானிக்கு 11 மணி ஆயிடுச்சு, அப்போ டீ வாங்கினோம் போ. தாத்தா பசிக்குது. என்ன டீ சாப்பிடலாம்? ஓனரா எங்களுக்கும் டீ சொல்லு, எங்க பேரனுக்கு பசிக்குதான். டீ மட்டும் போதுமா இல்ல பிரியாணி இருந்தா வாங்க சொல்லுவா? அது உங்க சேகர ஓனரா, நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிட போறேன். எது கொடுத்தாலும் குடிக்கிறியா? பெட்ரோல் குடிச்சா அப்போ குடிக்கிறியா? ஏம்பா பெட்ரோல் குடிக்கலாம்? என்ன உங்க தாத்தா கடைக்கிறீங்க? நாங்க வண்டி சீர் பண்ண வந்தோமா இல்ல பெட்ரோல் குடிக்க வந்தோமா? நான் பூட்டி கொடுங்க, நாங்க வேற கடைக்கு போறோம். ஏன்பா தம்பி போக போற? கொஞ்ச நேரம் போது வண்டி ரெடி பண்ணி கொடுப்போம். ஏய் பேபி, தம்பி ஒரு டிக்கெட் பாக்கெட் சேர்த்து வாங்கிக்கலாம். செக், மெக்கானிக் போய் டீ வாங்கி வர தொடங்கி போறோம். நான் டீ கடையில வேலைக்கு சேர்ந்துறேன் நான். பேபி, அங்க வேலை கஷ்டமா இருந்தா இங்க ஓடுறத பாத்துக்கோ. ஓனர் ஸ்டார்ட் பண்றேன். பிள்ளைக்கு ஏன் ஃபில்டர் எல்லாம் போயிடுச்சு. வாங்கி வர சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் வாங்கி வந்து போடுங்க, நான் காசு கொடுத்துறேன். சரி, எல்லா பேப்பர்ஸும் வாங்கி வந்து மாட்டிடுறான். 2000 ரூபாய் மேல ஆகும். நீ பார்த்து காசு கொடுத்துருன்னா தாத்தா குத்தலாம் சொல்லு தாத்தா. குத்துறமா குத்துறேன். ஓனர் இழுவே ஒரு மாதிரி இருக்கு, குத்துறானுங்களா? இங்க தானே இருக்கிறானுங்க, எங்க போட போறானுங்க? மாட்டி எதுக்கு பாத்துக்கலாம். A few moments later. நம்ம கையில வர காசு இல்லை, இவனுக்கு தப்பதப்பான்னு மாட்டுறானுங்க. 2000 ஆகும் 3000 ஆகுன்றானுங்க. இவனுக்கு எப்படி அல்வா கொடுத்து போகுதுன்னு தெரியலையா? என்ன தாத்தா யோசிக்கிற? எப்படி ஆட்டிய போலன்னு பாக்குறியா? டேய் வேலுக்கு தெரியாது வித்தியா, இவனுங்க என்னமோ கணக்கு போடுறானுங்க, நம்மள அல்வா கட்டணும்னு பாருங்க. அவனுக்கு அல்வா கட்டணும் போகணும். தாத்தா சூடே. ஓனர் ரெடி, பக்காவா ரெடி பண்ணியாச்சு வண்டியை. உள்ள போட்டு குத்து காசு வாங்கிக்கீங்க. வண்டி பக்கம் ரெடி பண்ணியாச்சு. எடு பைசாவா? எவ்வளவு ஆச்சு பில்லு? கட்டியா எவ்வளவு ஆச்சு பில்லு சொல்லு. ஓனர் மெட்டில் 3000 ரூபாய் ஆச்சு, லேபர் 200 ரூபாய் தான். எங்க கடையில எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஓனர் கிட்ட காசு கொடுத்துட்டு போங்க. 3500 ரூபாய் சீப்பன் பண்றோமா? உங்களுக்கு மொத்தம் 1000 ரூபாய் கட்ட வேண்டியதுதான். நான் பெருசா துட்டு வச்சுக்கிட்டே இருக்கியா? யோசிச்சுக்கிறா? அதெல்லாம் வச்சுங்கிறேன், ஓட்டி பார்த்துட்டு கொடுத்துட்றேன். அப்படியா? கட்டியா வண்டியே இருக்கு விடு, ஓட்டி பார்த்துட்டு பைசா கொடுத்தா வாங்கி வந்துரு. யோ நீ ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். நீ உக்காரியா? என் பேரனை என் முன்னாடி உக்காந்து நானும் ஓட்டி பார்க்கணும் வெள்ளிக்குதா இல்லையான்னு. அது மேற்பட்டுதான் காசு. இங்கேயே நீ சும்மாவா நான் உட்காந்துக்கிறேன்னா எங்க ஓடிடுவான்? நான் அந்த ஊரை விட்டா ஓடிடுவான். உன் துட்டு கொடுக்காதா? யோ நீ மட்டும் அப்படியே ஓடிட்டுனா ஓ மூஞ்சி உன் பேர மூஞ்சி பார்த்தா திட்டு போட்டாவே இது. போன அப்படி போய் இப்படி வர போறேன். அதுக்கு பெட்ரோல் இல்லை, இன்னும் அதை போட போறேன். அப்படியே விட்டு ஓடிடுவேன். உன் காசு என்னைக்கேயா? உன் காசுக்கு நான் புள்ள போறல, என் காசு கிடக்குது. என்ன உங்ககிட்ட ரப்சரா போச்சு? ஓனர் குடும்பத்தோட ஓட்டி பார்க்கணுமா, அப்பதான் காசு கொடுப்போனா? ஏய் அதனால கண்ணுக்கு எதிர ஓடி சொல்லு. ஓகே ஓனர். யோ கண்ணுக்கு எதிர தான் ஓட்டணும், ஓனர் அதான் சொல்லிக்கிறாரு. நீ மட்டும் ரொம்ப தூரமா போயிடாத. இந்த பாரு பொங்க மரங்க பாரு, அப்படியே திரும்பிடுவோம். யோ பெட்ரோல் இல்லையா? முதல்ல பெட்ரோல் போனியா? பெட்ரோல் கம்மியா தான் இருக்குது, ரொம்ப தூரம் கூட போக முடியாது. போய் திருப்பி வா போ. யோ கண்ணுக்கு எதிரே தான் போனோம். அன்னைக்கு எதிரேதான் ஓனர் திருப்பி ஆப்போசிட் சந்தில புந்துதான் ஓனர். ஆப்போசிட் சந்தில போன்றானா? டேய் வா புடிங்கடா. ஐயோ என்னாச்சு? ஓனர் எங்க போறீங்க? பால் வாங்கி வந்து பால் சாப்பிட்டு போங்க. மொத்த எனக்கு பாலே ஊத்திட்டு போறான். இந்த பால் தான் எனக்கு கேடாடா. பால் தான் தலையா உனக்கு வேணும்டா, ஊத்திட்டானா பாலை? இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உனக்கு. உனக்கு என்னத்த பால் குடுக்குறது? நானே குடிச்சு போறேன். அவன் கடக்குறான். ஓனர் நீங்க வாங்க, நம்ம ஓடி போய் பிடிப்போம். ஓடி போயினானா காசு காணாமா? இப்ப அதான் உன் சம்பளம் இருக்குதுல்ல, அதுல போட்டு போ. சம்பளத்துல பிடிக்கிறீங்க ஓனர். இதே மாதிரி காமெடியா பாக்கணும்னா தக்காளி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ தக்காளி? இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா, அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம தக்காளி